பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அப்ப எங்களை பயிற்சிவிக்கின்ற, எங்களை கண்டு காரியங்களை செய்யும்படிக்காக அவருடைய கரத்திலே இருக்கின்ற பாத்திரமாக எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். ஒரு சாதாரண ஒரு இரும்பை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னா, அந்த இரும்பை ஒரு கொல்லன் இடத்திலே கொடுத்தோம் என்று சொன்னா, அந்த கொல்லன் அந்த இரும்பை வச்சு என்ன செய்கிறான்? இரும்பை எடுத்து அவன் அக்கினி ஜுவாலைக்குள்ளே அந்த உலைக்குள்ளே போட்டு அதை கொதிக்க செய்து அதை என்ன செய்வான்? அதை அடிப்பான் இல்லையா? அதை அடிச்சு திரும்பவும் என்ன செய்வான்? திரும்பவும் அந்த உலைக்குள்ளே வைத்து அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே அந்த வெப்பத்துக்குள்ளே வைத்து திரும்பவும் எடுத்து திரும்பவும் அடித்து திரும்பவும் வைத்து திரும்பவும் எடுத்து திரும்பவும் அடித்து கடைசியாக அந்த பட்டயத்தை அவன் செய்த அந்த இரும்பிலிருந்து செய்த பட்டயத்தை அந்த தண்ணீருக்குள்ளே வைக்கும் பொழுது அந்த தண்ணீர் அந்த சூட்டிலே புகையாக மாறி அது அங்கே வெளியே வரும் பொழுது ஒரு அழகான என்னது, ஒரு வாளாக, ஒரு பட்டயமாக வரும். ஒரு சாதாரண இரும்பு என்னது, ஒரு கொல்லன் அந்த காரியங்கள் செய்வதனாலே அந்த வெப்பத்துக்களை போட்டு அதை அடித்து அதை சமநிலைப்படுத்தும்படிக்காக தண்ணீருக்குள்ளே வைக்கும் பொழுது அந்த சாதாரண இரும்பு என்னவாக மாறுகிறது? ஒரு கூர்மையான, வலிமையான, அதை எடுத்து பயன்படுத்துகிறவருடைய கையிலே சமநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறுகின்றது இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் வேதம் சொல்கிறது, எங்கள் கைகளை நாம் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவர். அப்ப ஆண்டவர் எங்களை வணைகிற தேவன். ஒரு சாதாரணமாக இருந்த எங்களை அவர் கூர்மையாகவும் வலிமையாகவும் தேவனுடைய கரத்திலே இருக்கிற சமநிலையான ஆயுதமாகவும் மாற்றுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன்.